கர்த்தருடைய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் தாமே இந்த காலை வேளையில் உங்களோடு பேசுவாராக. அவருடைய சத்தம் உங்கள் இருதயத்தில் தொனிக்கட்டும். அவருடைய சத்தம் உங்கள் வாழ்க்கையை மாற்றட்டும். அவருடைய சத்தம் உங்கள் சூழ்நிலையை மாற்றி உங்களை விசுவாசத்தில் முன்னேறி செல்வதற்கு வழி நடத்தட்டும். ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். லூக்கா 8ஆம் அதிகாரம் 48ஆம் வசனம். இயேசு அவளை பார்த்து, மகளே திடன்கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோடே போ என்றார். இயேசு ஒரு பெரும்பாடுள்ள ஸ்திரியை சந்திக்கிறார். 12 ஆண்டுகளாக அவளுக்கு உதிரப்போக்கு. அவள் வேதனையின் உச்சக்கட்டத்தில் வாழ்ந்தாள். வேதம் சொல்லுகிறது, அவள் தன்னுடைய பணத்தை எல்லாம் மருத்துவரிடத்தில் கொடுத்து செலவழித்து விட்டாள். இன்றைக்கு அவளிடத்தில் ஒன்றுமில்லை. இயேசுனுடைய வஸ்திரத்தை தொடும்படி வருகிறாள். இயேசுனுடைய வஸ்திரத்தை தொட்டாள், அவள் சுகமானாள். இந்த காலை வேளையில் ஆண்டவர் உங்களை தொடப்போகிறார். ஆண்டவருடைய வல்லமை உங்களை தொடப்போகிறது. நீங்கள் இயேசுவை தொட வேண்டும், இயேசுனுடைய வஸ்திரத்தை தொட வேண்டும், இயேசுனுடைய அன்பு எனக்கு வேண்டும் என்று விரும்பினால் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்வார், மகளே உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. எவ்வளவு ஒரு அன்பான வார்த்தை! இந்த நாட்களில் தான் பெற்ற பிள்ளையை கூட அநேகர் மகளே என்று சொல்லி அன்போடு கூப்பிடுவதற்கு சூழ்நிலை இல்லாத ஒரு பொல்லாத காலம். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மை பார்த்து, உங்களை பார்த்து, என்னை பார்த்து மகனே மகளே என்று கூப்பிடுகிறார். இந்த இடத்துல அந்த வார்த்தை சொல்லுகிறது, மகளே திடன்கொள். ஏனென்றால் அவள் பயந்து நடுங்கி கொண்டிருக்கிறாள். என்ன நடக்குமோ தெரியவில்லை என்று சொல்லி புலம்புகிற நேரத்தில் ஆண்டவர் அவளை தைரியப்படுத்துகிறார். மகளே திடன்கொள். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த காலை வேளையில் உங்களோடு பேசுகிறார். மகளே திடன்கொள், மகனே திடன்கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. இயேசு உங்களிடத்திலும் என்னிடத்திலும் பெரிதாக ஒன்றை எதிர்பார்க்கவில்லை. பொன்னையும் வெள்ளியையும் பொருளையும் எதிர்பார்க்கவில்லை. அவர் உங்களிடத்தில் எதிர்பார்ப்பது விசுவாசம். என்னை விசுவாசியுங்கள், என்னிடத்தில் வாருங்கள், என்னை தேடுங்கள், நான் உங்களை நேசிக்கிறேன், நான் உங்களை ஆசீர்வதிப்பேன், நான் உங்களை விடுதலையாக்குவேன், நான் உங்களை சுகமாக்குவேன், உங்களுடைய வாழ்க்கையில் தேவையான எல்லா நன்மைகளையும் தருவேன், எல்லாவற்றுக்கும் மேலாக உங்கள் பாவங்களை மன்னித்து உங்களை ஜீவனுள்ளோருடைய தேசத்தில் கொண்டு போய் விடுவேன் என்று சொல்கிறார். ஏனென்றால் எல்லா மனிதனுக்கும் அந்த ஜீவனுள்ள தேசம், அந்த நித்திய வாழ்வு, அந்த நித்திய ஜீவன் முக்கியமானது. அதற்காகவே தேவன் நம்மை உண்டாக்கினார். ஆனபடினாலே இந்த காலை வேளையில் திடன் கொள்ளுங்கள், இயேசுவை தேடி வாருங்கள், இயேசுவை விசுவாசியுங்கள், இயேசுவை தொடுவதற்கு, அவரோடு உறவு கொள்வதற்கு உங்களை ஒப்புக்கொடுங்கள். இயேசு சமீபமாக இருக்கிறார், உங்கள் அருகில் இருக்கிறார். இப்பொழுதே இயேசுனுடைய கைகள் உங்களை தொடுவதை நீங்கள் உணர்வீர்கள். இயேசு உங்களை தொடுவதற்கு, உங்களை நேசிப்பதற்கு, உங்களை ஆற்றுவதற்கு, தேற்றுவதற்கு விரும்புகிறார். விசுவாசியுங்கள், திடன் கொள்ளுங்கள். இயேசு உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன், ஆமேன்.